முருகாச்சரணம். தினம் ஒரு திருத்தலம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள முருகனின் திருத்தலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் காணும் கோயில் பொன்மலை. இந்த பொன்மலை கோயில் பொன்மலைகிரி வேலாயுத சுவாமி கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயில் 1000 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த கோயில் 600 அடி உயர மலையின் மீது அமைந்துள்ளது. 200 படிகள் ஏறினால் மூலவரை தரிசனம் செய்யலாம். முருகப்பெருமானின் திருப்பாதங்கள் படிந்த பாறையை இம்மலை மேல் நாம் காணலாம். இத்தலத்தில் முருகப்பெருமான் தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். அருணகிரிநாதர் தம் பாடலில் முருகனை காண 4000 கண்கள் வேண்டும் என்று கூறுகிறார். இக்கோயில் மைசூர் மன்னனால் கட்டப்பட்டதாகும். கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் வழியில் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அடுத்து நாம் காண இருக்கும் திருக்கோயில் சிரவை கௌமார மடம். இந்த சிரவை கௌமார மடம் ஸ்ரீ தண்டாயுதபாணி திருக்கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தில் முருகன் கையில் ஒரு திரு தண்டுடன் தண்டாயுதபாணி குளத்தில் நமக்கு காட்சி தருகிறார். விசேஷ நாட்களில் முருகனுக்கு ராஜ அலங்காரம், வேடன் அலங்காரம் செய்து வழிபடுகிறார்கள். குமரகுருபரர் உற்சவமூர்த்தியாக உள்ளார். மூன்றாவதாக நாம் காண இருக்கும் கோயில் பதிமலை. இந்த பதிமலை கோயில் ஒரு சிறிய மலை மீது அமைந்துள்ளது. மிகவும் பழமையான கோயிலாகும். கோயிலுக்கு செல்ல 300 படிகள் ஏற வேண்டும். இம்மலையில் குகை ஓவியங்கள் உள்ளன. இக்கோயில் கோயம்புத்தூரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நம்ம கூகுள் மேப்பு போட்டு இந்த கோயிலுக்கு போனோன்னா சில சமயத்தில் மலையின் பின்புறம் சென்று காட்டிவிடும். அதனால் கூகுள் மேப்பில் CMS இன்ஜினியரிங் காலேஜ் என்று போட்டு காலேஜிற்கு செல்லவும். அந்த காலேஜை தாண்டி குமிட்டிபதி என்னும் ஊரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.